தென்னிந்திய திரைப்பட வரலாற்றின் முதல் நாயகன் சாமிக்கண்ணு வின்சென்ட் திரைப்படக்காரராக அவதாரம் எடுத்த ஆண்டு. திருச்சியில் ரயில்வே டிராப்ட்ஸ்மேனாக பணிபுரிந்த சாமிக்கண்ணு எக்ஸிபிட்டர் எனப்படும் திரைப்பட காட்சியாளர் ஆனார். சாமிக்கண்ணு வின்சென்ட் படக்காட்சியாளரானது எப்படி? சுவாமிக்கண்ணு வின்சென்ட் என்ற ஒரு ரயில்வே ஊழியர். அவர் திருச்சியில் டூபான் என்ற ஒரு பிரெஞ்சு காட்சியாளரை சந்திக்கின்றார். 1905ஆம் ஆண்டு ரயில்வே ஸ்டேஷனில் சந்திக்கின்றார். இந்த டூபான் என்ற பிரெஞ்சுக்காரர் ஸ்ரீலங்காவில் படங்களை காட்டிவிட்டு அந்த படங்காட்டும் உபகரணங்கள், படம் இவற்றை சுவாமிக்கண்ணுக்கு விற்று விடுகின்றார். சுவாமிக்கண்ணு அதை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று இந்த படங்களை காட்டி பொருளீட்டுகின்றார். தென்னிந்தியாவின் முதல் காட்சியாளர் அவர்தான். சொந்த ஊரான கோவையிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு டூரிங் சினிமாவை கொண்டு சென்றார். சாமிக்கண்ணு வின்சென்ட்டை பற்றி இந்த பகுதி மக்கள் வாய்மொழியாக பல தகவல்களை பேசி வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற கல்கண்டார்கோட்டை பகுதிக்கு நான் சென்றிருந்தேன். அப்போது அந்த ஊரில் இருந்த ஒரு 65 வயது மூதாட்டி ஒருவரை நான் சந்திக்க நேர்ந்தது. அவரிடம் பல தகவல்களை நான் பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய தந்தையார் ஒரு கருத்து சொன்னதாக அவர் சொன்னார். தன் தந்தையார் தன்னிடம் சொன்னதாக ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்து என்னவென்றால், அன்றைய காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றியான ஒரு ஆவிப்படம் ஒன்றை காட்டுவதற்காக ஒரு திரைப்பட காட்சி கருவியோடு எங்களுடைய ஊர் பகுதிக்கு யாரோ ஒருவர் வந்ததாகவும், அவருடைய வருகையின் போது அங்கே ஊர் மக்கள் கூடியதாகவும், அப்படி அந்த ஊர் மக்கள் கூடிய போது அவர் ஒரு திரைப்பட காட்சி கருவியை கொண்டு ஏதோ ஒரு காட்சியை காட்டியதாகவும், அந்த காட்சியை பார்த்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று பலரும் அஞ்சி ஓடியதாக அவருடைய தந்தை கூறியதாக ஒரு செவிவழிச்செவி செய்தி ஒன்றை என்னிடம் அவர் கூறினார். இவர் கோவையில் வின்சென்ட் வாழ்ந்த வீட்டுக்கு எதிரே வசிப்பவர். அவர் ராஜமரியாதை உள்ளவர். அவர் அப்படி வெளியே வந்தாருனாங்க, எந்த காரில் நிறைய கார் நிற்கி, எந்த காரில் ஏறுறாங்களோ அந்த காருக்கு டிரைவர் கரெக்டாக அத்தனை காருக்கும் டிரைவர் ரெடியாக நின்றுருப்பான். போகிறாரு, எங்கே போனால் 6 கிட்ட சொல்ல மாட்டார். சொல்லி நாங்கள் எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு டவருக்கு வந்து ஒரு காரணம். அதாவதுங்க, நாங்கள் சொல்லி இதே வீதியில் தான் பொதுவாக இருந்தோம். கிட்டத்தட்ட எனக்கு அப்பொழுது ஒரு 10 வருஷம் தெரியும். அவர் நல்லா தெரியுங்க. அதாவது கோயம்புத்தூருக்கு மின்சாரம் கொண்டு வந்தார். நான் கொஞ்சம் ரொம்ப சின்ன பையன் இருப்பான். என்ன சொல்லிக்கிறாரு, கம்ப்ளீட்டாக பூரா அந்த மேன் கடைசியில் பெரிய அண்டர் கிரவுண்டு 2 அண்டர் கிரவுண்டை வெட்டி, டபுள் அண்டர் கிரவுண்டை வெட்டி அதனால மோட்டர் வச்சு கம்ப்ளீட்டாக முக்கிய பகுதிகளுக்கு நம்ம பகுதிக்கெல்லாம் தெருவிளக்கு தான் இருக்கலாம். முதல்ல அவர் மின்சாரம் கொடுத்தாரு. ஆனால் இவை வாய்வழி கதைகள் அல்ல, உண்மைகள் என்கிறார் வின்சென்ட் பற்றி ஆராய்ச்சி செய்து வரும் பாவேந்தன். இது தொடர்பாக ஆங்கிலேய பொதுப்பணித்துறை அதிகாரி வின்சென்ட்டுக்கு எழுதிய கடிதங்களை தொகுத்து வைத்திருக்கிறார். போன்ற இடங்களுக்கும் செல்கின்றார். அவர் ஈட்டிய பொருளை வைத்து கோவையில் 2 திரையரங்குகள் அவர் கட்டியதாக நாம் அறிகின்றோம். வின்சென்ட் கட்டிய முதல் திரையரங்கம் வெரைட்டி ஹால். கோவையில் இன்றும் இந்த திரையரங்கம் இருக்கும் சாலையின் பெயர்
வெரைட்டி ஹால் சாலை. ஆனால் திரையரங்கத்தின் பெயர் மாறிவிட்டது. வின்சென்ட் குடும்பத்தினரிடமிருந்து வேறு நபரின் கைக்கு மாறிய பிறகு பெயர் மாற்றம் நடந்துவிட்டது. கோவையில் மட்டுமல்ல, உதகமண்டலம், மதுக்கரை, ஈரோடு, அரக்கோணம் தொடங்கி கேரளாவிலும் சில பகுதிகளில் திரையரங்கங்கள் நடத்தினார் வின்சென்ட். நான் பேசணும், வெள்ளக்காரன் முதல் ஒரு வெள்ளக்காரன் வருவாருங்க. அவர் ரோட்டில் வந்தாருன்னா எல்லாம் எஞ்சி நின்றுக்குவாங்க. அப்படின்னு அவர் ஒன்றும் இப்படி கடிபடி இல்லாமல் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மரியாதைங்க வரும். இப்போ ஏற்பட்ட கோயம்புத்தூரில் சுத்தப்புறத்தில் உள்ள ரவடிகள் போக்குவரத்து எல்லாம் வந்து சலாம் போட்டுக்குவாங்க வழியே அவங்ககிட்ட ஒன்று. சாமி கண்ணு வின்சென்ட் பயண சினிமா கருவிகளோடு நெடும் பயணம் தொடங்கினார். ஏறத்தாழ இந்தியாவின் எல்லா நகரங்களுக்கும் சென்றார். படங்கள் திரையிட்டார். பிறகு இந்திய எல்லையை கடந்து இன்றைய ஆப்கானிஸ்தானில் இருக்கும் பெஷாவர், பர்மாவின் ரங்கூன், பாகிஸ்தானின் லாகூர் என 4 திசைகளிலும் பயணித்தார். தெற்காசியா முழுவதும் பயணித்த ஒரே தென்னிந்திய காட்சியாளர் சாமி கண்ணு வின்சென்ட்.